ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். நீ பார்த்தீங்களாக்கும் ஒரு ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு முகப்பரு போகிறதுக்காண்டி இன்றைக்கி ரெசிபி பார்க்கல, ரெமெடி பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கும் வயசு பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பரு வந்துடும். அந்தந்த வயசில் பசங்களுக்கு பரு வந்தால் அது என்னென்னமோ க்ரீம் போட்டு பார்ப்போம், போகவே போகாது. ஏன்னு நம்ம மெடிக்கலில் க்ரீம் வாங்கி போடுவோம், நம்ம வீட்டில் என்ன சொல்கிறது ஹோம் ரெமெடிலாம் நிறையா போடுவோம், அப்படின்னு பருவே போகாது. நான் இந்த ரெமெடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு வாரம் தடவைங்களாக்கும் பரு இருக்கிற இடமே தெரியாது. அது நம்ம எப்படி செய்யணும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு டீஸ்பூன் தக்கன உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதான் நம்ம இஷ்டம் தான். ஆனால் கல் உப்பு சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் தக்கன மிளகு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நான் வேப்பலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொழுந்தும் நல்லா கொஞ்சம் முத்தின இலை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிடலாம். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இருத்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. தண்ணி தேவையில்லை நமக்கு. பிழிஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஃபுல்லாக நல்லா இருத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோடய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நான் இளநி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இளநி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இளநி தண்ணி வச்சு தான் நம்ம அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இருக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இளநி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தடவை கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். அதான் இது பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜ் வச்சிடலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்துகிட்டு தேய்க்கலாம். என்ன செஞ்சிடமா அரைச்சி எடுத்தாச்சா? அரைச்சி எடுத்துகிட்ட பிறகும் இப்போ என்ன செய்யுங்கன்னா காலையாவது சாயந்தரமாவது ஒரு தடவை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் முகத்தை கட்டி வந்தீங்கன்னாக்கும் பரு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஏன்னா வயசு பசங்களுக்கு பரு வரும் பார்த்தீங்கன்னா. அந்தந்த வயசில் பரு வரத்தான் செய்யும். நம்ம இது போட்ட மக்கள் நிரந்தரமாக பருவே வராது. நம்ம எத்தனை மெடிக்கலில் மருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம், இல்லையா க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி திரும்ப வந்துடும். ஆனால் இதை ட்ரை பண்ணிங்கனாக்கும் திரும்ப வரவே வராது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பரு உள்ளவங்க காலையும் சாயந்தரமும் கூட நீங்கள் 1/2 hour அப்ளை பண்ணிட்டு கழுவலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பரு இருக்கிற இடமே தெரியாமல் சரியாயிரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.